நம்முடைய தமிழ்நாடு, தமிழருக்கான வேலைவாய்ப்பு உரிமை, தமிழ் சமூகம் சந்தித்து வருகின்ற இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், மக்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள், மாணவர் சமூகத்துக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள், விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள், தொழிலாளர் வர்க்கம் சந்திக்கின்ற இன்னல்கள், இவற்றை குறித்து ஒரு விழிப்புணர்வை தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தி அந்த மக்களை சுயமாக சிந்திக்கக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும். மாற்றுகின்ற மகத்தான பணியைத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, தெருவில் போறவன், ரோட்ல போறவன், குடிகார பையன், பிச்சைக்கார பையன், அப்பா அத்தா தெரியாதவன், அட்ரஸ் இல்லாதவன், முகவரி இல்லாதவன், இவனெல்லாம் மைக்கு கிடைத்தால் வாய் வீரம் பேசுவான். அதைத்தான் இங்கு தவமணி அவர்கள் குறிப்பிட்டார்கள். நான் 30 ஆண்டு காலம் பணி செய்த எங்களுடைய இரத்த உறவுகளாக இருந்து எக்காரணத்தை கொண்டும் தருமபுரி மாவட்டத்தில் கூட்டம் நடத்திவிடக் கூடாது என்று கொக்கரித்த நான் வளர்ந்த எங்கள் மருத்துவர் ஐயாவையே நேருக்கு நேராக சந்தித்து தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் இருப்பவன் வேல் முருகன் என்பது கூத்தாடிகளுக்கு தெரியாது.